வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கான சாட்சியை நான் இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக, தேவன் இடத்துல கொடுத்த ஒரு மிக பலனான வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக வருடத்தினுடைய முதல் மாதத்தில் நாம் இடத்துல இருக்கிறோம். அம்மாவளே, இந்த வருடத்தினுடைய இந்த முதல் மாதத்தில் தேவனுடைய ஒரு சிறந்த வழிநடத்துதலை உங்களுக்காக நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இன்னும் சிறந்ததாய், அல்லது ஒரு சிறந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறவராய் இருக்கிறீர்களான அதற்கான வழி நடத்துதலாய் தேவன் ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை என்னன்னு பாசதோ உங்களோடு சேர்ந்து நான் படிக்க விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சரியா? உங்களோடு இருக்கிறவர்களை சிநேகிங்க, உங்களுடைய எதிரிகளை எதிர்த்து அவங்க மேல இந்த இடத்துல கோபம் கொள்ளுங்க, பொறாமை கொள்ளுங்க, வெறுப்புணர்ச்சி கொள்ளுங்க. இதுதான் உலகம் சொல்லி கொடுக்கக்கூடிய வழி. இத உலகத்திலிருந்து நீங்க பலர் கேட்டது, பார்த்தது அல்லது வாழ்ந்து கொண்டிருப்பது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வழியானது என்ன? அவர் எப்படியான ஒரு வாழ்க்கையை நமக்கா இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார், அல்லது நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு நமக்கு சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுடைய எதிரிகளை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொய்ய பண்ணுகிறார். தேவன் எந்த வார்த்தையை நமக்காய் இந்த இடத்துல கொடுக்கிறார் கவனி. நீங்க உங்களுக்கு அடுத்தவர்களை சிநேகிப்பது மிக எளிமையானது. உங்களுடைய குடும்பத்தாரை, உங்களுக்கு தெரிந்தவர்களை, உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய உறவினர்களை. ஆனா உங்களுடைய எதிரிகளை சிநேகிப்பதும் எப்படியானது? மிக நிச்சயம். சிலர் உங்களுடைய எதிரிகளுடைய பெயரை கூட நீங்க கேட்க விரும்புறது கிடையாது. ஆனா ஆண்டவராக இயேசு இங்கு நமக்கு காண்பிக்கிற இந்த வார்த்தையினுடைய வழியானது, உன் சத்துருக்களை, உன்னை எதிரிகளை நீ சிநேகி, உன்னை பகைக்கிறவர்களை நீ இந்த இடத்துல ஆசீர்வதி, உன்னை சபிக்கிறவர்கள் நீ ஆசீர்வாதத்தை அறிக்கிற. இந்த நேரம், இந்த விசுவாசம் எப்படியான ஒன்றாய் இருக்கும்? இந்த வார்த்தை எப்படியான ஒன்றாய் இருக்கும்? இதுதான் தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். தேவன் உங்களை மன்னிக்கணும்னா அவர் சொன்ன வார்த்தையானது, நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்கள் எங்களுடைய பாவத்தை மன்னியுங்கள். நம்முடைய பகுதியை நம்ம சரியானதா செய்யும் பொழுது தேவன் நமக்காய் வாக்களித்ததை மிக சரியானதா இதற்கு செய்கிறார். தேவனுடைய திட்டம் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது அதி அற்புதமான திட்டமாய் இதத்தில் வெளிப்படுத்தப்படும்படி, இதுதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொள்ள தேவன் இன்று இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்பின வார்த்தையாய் அவர் இந்த இடத்துல பேசுனது. நீங்க இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய நண்பரை நேசிப்பது ரொம்ப எளிமையானது, சரியா? உங்களுடைய எதிரிகளை நேசிப்பது எளிமையானதா? ஆனா இயேசு அதான் சொல்ற, உங்களுடைய எதிரிகளையும் கூட நேசி, உன்னுடைய பகைஞர்களையும் நீ இந்த இடத்துல நேசி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. அது தேவனுடைய மிக சிறந்த திட்டமாய் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மிகுதியான பலனை இந்த இடத்துல கொண்டு வரும். இந்த நேரம் நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி ஏறக்குறைய இப்படியானதா? இந்த நபர் எப்படியான ஒரு வாழ்க்கையில் இருந்தால் தேவனுடைய அன்பு இந்த நபருக்கு எப்படியாய் வெளிப்படுத்தப்பட்டது? தேவன் இவருடைய வாழ்க்கையை இன்று எப்படியானதாய் ஆசீர்வதித்திருக்கிறார். சாட்சியானதை பாருங்கள் குழந்தை. நான் இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவ. நான் பிறந்தது மிலன். நான் ரொம்ப வருஷமா குறி சொல்றவளா இருந்தேன். நான் சமூக வலைத்தளங்களையும் மந்திர புத்தகங்களையும் ஆழமா சென்றிருக்கேன். சாத்தானை வழிபடுகிற விஷயத்துல நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு பையனை நான் சந்திச்சேன். அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் உறவில் ஈடுபட்டோம். நான் கர்ப்பம் தரித்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு காயப்படுத்தப்பட்ட திருமணமாக இருந்தது. நான் செத்துருவோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு, மற்றும் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் தீர்மானம் எடுத்தேன், விவாகரத்தை வாங்கிடணும்னு. என்னுடைய நண்பர்களோட வெளியே போக தொடங்கினேன். ஒரு நாள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவங்க வீட்டில் குறி சொல்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த அட்டையை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. முன்னாடி அந்த அட்டையோட எந்த தொடர்பானது எனக்கு இல்லை, அதுக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஏன் என்னால் முடியாது? நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் அந்த அட்டையை எடுத்தேன், மாற்ற தொடங்கினேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள
அந்த வல்லமையானது ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அதுதான் எனக்குள்ள அழிவின் துவக்கமா இருந்துச்சு. இரவு நேரத்துல எல்லாருமே ஒண்ணா இணைஞ்சு குறி சொல்ற அட்டைய பத்தி நாங்க பேசிட்டு இருப்போம். மக்களுடைய கையை பார்த்து அவங்களுடைய வேலை, அவங்களுடைய அன்பின் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவோம். மந்திர புத்தகங்கள்ல ஈடுபட நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எல்லா காரியமே வந்துட்டு சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சுது. நான் ஆவிக்குரிய விஷயத்த செய்யற ஒரு நபரா மாறினேன். ஓஜா போர்டை பயன்படுத்தினேன். சாத்தானோட ஒப்பந்தமான ஒரு புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருக்கிற தலைப்புகள் எனக்கானது கிடையாது. நான் எப்பவுமே செய்யாத சாங்கியம்லாம் அதுல எழுதப்பட்டிருந்தது. அதனால நான் அதை எதிர்த்தேன். ஓஜா போர்டால சாத்தான் என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சான். சாத்தான் என்னை பயமுறுத்தினா, நான் அவனோட செஞ்ச ஒப்பந்தத்தை நான் முடிக்கலைன்னா அவன் என்னுடைய மகனை எடுத்துடுவேன் அப்படின்னா. அந்த தருணத்துல நான் பரிதவிப்பானேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மோசமா தொடங்க ஆரம்பிச்சது. பிசாசு என்னை துரத்த ஆரம்பிச்சான். தொந்தரவு படுத்தினா, பயமுறுத்தினா. இரவு நேரத்துல முயற்சி செஞ்சான் என்னை திணற வைக்க. நான் தூங்கும்போது எனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்கு உடம்பு சில்லுன்னு ஆயிடும். தாக்கப்படுமோன்னு பயந்தேன். ஒரு நாள் என் பையனுடைய அப்பா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல என் பையன் துன்புறுத்தல சந்திச்சான். இந்த முழு உலகமே என்னை நொறுக்குற மாதிரி இருந்தது. என்னுடைய தோழி கிட்ட நான் ஆலோசனையானது கேட்டேன். அவங்க ஒரு நர்ஸா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம சிறந்ததா எமர்ஜென்சி ரூம்ல தனியா பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசினேன் தனியா. நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். முன்னாடி எது தவறா இருந்ததோ இப்ப அது இன்னும் மோசமா மாறிடுச்சு. என்னுடைய பையனை பாதுகாக்கிற பதிலா நானே ஒரு குறிக்கோளா மாறிட்டேன். குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவளா நான் மாறிட்டேன். அந்த நேரம்தான் எனக்குள்ளாக நொறுக்கப்பட்டேன். உடனே நான் மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். அந்த நேரத்துல எது என்னை தாங்கி பிடிச்சதுன்னா சிகரெட்டும் காஃபியும் தான். நான் உடைக்கப்பட்டிருந்தேன். யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியல. என்னுடைய வேலையில ஒருத்தரோட நான் அதிகமா நேரத்தை செலவழிச்சேன். அவங்க என்னுடைய நண்பர் ஆனாங்க. என்னுடைய வாழ்க்கை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் அவங்க என்கிட்ட வெளிநாட்டுல இருக்கிற பாஸ்டர் பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னது கேட்டேன். ஆனா அதுல நான் கவனம் செலுத்தல. இந்த சட்டத்தாலேயே எதுவுமே செய்ய முடியலன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு நாள் அவங்க கடினமான சூழ்நிலையில தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆலயத்துக்கு கூட்டிட்டு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட எந்த விதமான தடையும் இல்லாம அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனேன். நான் ஏத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிலன் நாட்டுல இருக்கிற யுனிவர்சல் ஆலயத்துக்கு நான் முதல் முறையா போனேன். நான் எப்போ உள்ள போனேனோ எனக்குள்ள இருக்கிற அந்த பாரம், தவறான எண்ணங்கள் வெளியிலே நின்னுடுச்சு. நான் உள்ள போகும்போது ரொம்ப அழகான, அருமையான, அன்பான இடத்த நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி இல்லாத அந்த சமாதானத்த அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். அதே வாரத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் தீர்மானம் எடுத்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது எதுவுமே எடுத்துக்காம நான் நல்லா தூங்குனேன். முற்றிலும் சமாதானத்தோடு. எனக்கு தெரியும் நான் எப்பவுமே அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு. அதாவது ஆலயத்தை விட்டு. அதுக்கப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதுக்கான விருப்பம் எனக்குள்ளாக இருந்துச்சு. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல என்னுடைய பழைய சிருஷ்டிய என்னால புதைக்க முடியும்னு சொன்னாரு. என்னுடைய பழைய சிருஷ்டி எல்லாமே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் மற்றும் சாத்தானோட எனக்கு இருந்த அந்த ஒப்பந்தம். அந்த நாள் வரும்போது என் தேவனே, அந்த நாள் நான் தான் முதல்ல தண்ணீர்ல இறங்கினேன். நான் கூட்டங்களில கலந்து கொள்ளும்போது பாஸ்டர் பரிசுத்தாவி பத்தி பேசுறத நான் கேட்டேன். இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க இத்தாலியன் நாட்டு சேர்ந்த போதகர்கள் கிடையாது. அவங்க வெளிநாட்டு சேர்ந்தவங்க. வழக்கமா பிரேசில்ல இருந்து வருவாங்க.
நான் தாகமா இருந்தேன். உண்மையான விசுவாசத்த பத்தி நான் கத்துக்கணும்னு விரும்பினேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு நாள் நான் தேவன்கிட்ட கேட்டேன். தேவனே, நான் புரிஞ்சுக்கணும். பிஷப் மசேடோவோட செய்தி நான் கேட்டேன். அதுதான் நான் பார்த்ததுலயே பிஷப் மசேடோவோட முதல் செய்தியா இருந்தது. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி இத்தாலியுடைய பாஷை எனக்கு புரியுமோ, அதே மாரி எனக்கு போர்ச்சுகீஸும் புரியணும்னு நான் கேட்டேன். அப்பதான் முதல் அதிசயம் நடந்தது. எல்லா வார்த்தையுமே புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த செய்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் தேவன் மேல இன்னும் எனக்கு தாகமானது அதிகமாச்சு. நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஆலயத்துல இருக்கிற புத்தகங்கள படிக்க ஆரம்பிச்சேன். அது பிஷப் மசேடோவால எழுதப்பட்டதா இருந்தது. நான் அத போர்ச்சுகீஸ்ல படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. நவம்பர், டிசம்பர் மாதம் எப்போ வந்ததோ, அந்த நேரமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிக்கான நேரமா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். முழுமை அடையணும்னா பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும். என்ன பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வது, அவர திருமணம் பண்ணிக்கிறதுன்னு. என்னுடைய எல்லாமே நான் தந்தேன். எல்லா சவால்களையும் நான் தாண்டி அத நான் செஞ்சேன். அந்த நேரத்துல என்னுடைய மகன் தான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தான். நான் எல்லாத்தையுமே பீடத்தின் மேல அர்ப்பணிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போனேன். நான் எதுவுமே சாப்பிடல. நான் தேவனிடம் பல மணி நேரம் பேசினேன். என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமா இருக்காருன்னு நான் அவருக்கு விவரிச்சேன். நான் அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அவரால நான் பயன்படுத்தப்படணும்னு விரும்பினேன். ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா அதே நபரா நான் தொடர விரும்பல. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும், ஒரு நோக்கமானது இருக்கணும். எப்போ அவரு என்னை நீ பெற்றுக்கொண்ட, என்னுடைய முத்திரைய நீ பெற்றுக்கொண்டன்னு சொன்னாரோ, அப்ப நான் அழ ஆரம்பிச்சேன். அது ரொம்ப அருமையா இருந்தது. சந்தோஷத்தால நான் குதிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுவரைக்கும் அந்த சந்தோஷத்த என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்ல. அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையானது மாறி இருந்துச்சு. தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சாரு. எனக்கு நீதிமன்றத்துல இருந்த பிரச்சனை, என்னுடைய குழந்தைய எனக்கு குடுத்துட்டாங்க. என்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாகிடுச்சு. இன்னைக்கு தேவன் என்னுடைய மகன திரும்பி குடுத்துட்டாரு. எங்களுக்கு இருந்த அந்த உறவானது ஒரு அம்மாவுக்கும், பையனுக்கும் இருக்கிற அந்த உறவானது எங்களுக்கு இருந்தது. அதே மாரி நண்பர்கள் போலவும் நாங்க இருந்தோம். என்னை எல்லா இடத்துலருந்தும் தேவன் என்னை விடுதலையாக்குனாரு. என்னை ஆட்கொண்ட எல்லா பிசாசுகளையுமே என்னிடமிருந்து விடுதலையாக்குனாரு. காயப்படுத்துறது, வெறுக்கிறது, கஷ்டப்படுத்துறது, பழிவாங்குறது, மன அழுத்தம் எல்லாத்துலேருந்து என்னை விடுதலையாக்குனாரு. நான் உண்மையாவே தேவனால திரும்பியும் பிறக்கப்பட்டேன். வெளிநாட்டு போதகர்கள எனக்காக அனுப்பி என்னுடைய ஆத்துமாவ காப்பாத்துனதுக்கு தேவனுக்கு நான் உண்மையாவே நன்றி செலுத்துறேன். இது ஒருத்தருடைய விசுவாசத்துல தொடங்கலனா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. அது யாருன்னா பிஷப் மசேடோ. ஏன்னா அவரால தான் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் ஆழமா பிஷப் மசேடோக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா மகத்தான சவால்களை சந்திச்சுட்டே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும், அதே மாதிரி எனக்கு இத்தாலியில இருந்துட்டே அதே தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு பீடமானது என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை எனக்கு காமிச்சது. எனவேதான் மக்களே, நாளை தினம் ஒரு மிக சிறப்பான விடுதலைக்கான கூட்டத்தை நாம் செய்ய போகிறோம். நீங்க உங்களுடைய எதிரிகளையும் எப்படியா நேசிப்பதும் என்பதை இந்த இடத்துல தெரிந்து கொள்ள முடியும். மிக நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த அசுத்தங்கள் நீக்கப்படும் பொழுது, என பல நேரம் உங்களுடைய வாழ்க்கையை தவறான முடிவுகளை எடுக்கும்படி உங்களை தள்ளுவது இந்த அசுத்தம். கெட்ட சிந்தனைகளாய், கெட்ட யோசனைகளாய், தவறான வழிகளாய் இந்த அசுத்தமானது பல மக்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அழிக்கக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது. தேவன் உங்களை இந்த இடத்துல விடுதலையாக்க விரும்புகிறார். அவர் தன் வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்ற இந்த இடத்துல விருப்பத்தை உடையவராக இருக்கிறார். எனவேதான் நாளை இந்த விசுவாசம் நீங்கள் எங்களோடு கூட இந்த இடத்துல இணையலாம். 13 வாரம்
உங்களுடைய ஆவிக்குரிய சுவர்கள் எல்லாமே தகர்க்கப்படுவதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளியா இருந்தது. இந்த வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமையாக இருக்கும். நீங்கள் விசுவாசத்தில் எங்களோடு இணைங்கள். எதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதா இருக்கிறதோ எல்லா அசுத்தங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட தேவனுடைய வல்லமையான சாட்சியாய் நீங்கள் மாற்றப்படும்படி, ஆம், விசுவாசத்தில் தேவனுடைய விடுதலை உங்க வாழ்க்கையிலும் வரும்படியாக, அசுத்தம் எப்படியாக இந்த வேலை செய்கிறான், அவனுடைய வேலை எப்படியாக மக்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதா இடத்துல இருக்கிறது, நீங்க இடத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவருடைய வல்லமையான கைகளில் நீங்க பதிலானதை இடத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது, மக்களே, தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அவருக்கு இந்த இடத்துல அனுமதி கொடும். எனவே தான் நாளை இந்த சிறப்பான கூட்டத்தில் நீங்கள் எங்களோடு இந்த இடத்துல இணைய வரவேற்கப்படுறீங்க. மாலை 7 மணிக்கு குறிப்பாக நீங்க சென்னை சுற்றுப்பகுதியிலும் மற்ற இடங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா, யுனிவர்சல் ஆலயத்தினுடைய முகவரியை குறித்து ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9384638738. மிக நிச்சயமாய் தேவனுடைய பலனான கைகளில் நீங்கள் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரம் உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு நபருடைய சாட்சியை நீங்க இடத்துல பார்க்க விரும்புறேன். அசுத்தங்களில் இருந்து மட்டும் தேவன் விடுதலை செய்கிறவர்களை, பிசாசுனுடைய பல தந்திரங்களில் வியாதி அவனுடைய ஒரு திட்டம். எத்தனை மக்கள் வியாதினால இன்னைக்கு தன்னுடைய இயல்பான வாழ்க்கை இழந்த ஒருவராக இந்த இருக்காங்க. எத்தனை மக்கள் மருத்துவருடைய வார்த்தையினாலே இன்று ஒரு சோகத்திற்கு மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டவரா இருக்காங்க. ஏன்னா அந்த வார்த்தை எப்படியாக சொல்லப்பட்டது, அவர்களுடைய வியாதியை குறித்து, அவருடைய குடும்பத்தாருடைய சரீர நிலையை குறித்து. ஆனா தேவன் இந்த நபருடைய சூழ்நிலையை எப்படியா இந்த மாற்றினார், இவருக்கு தேவன் எப்படியான விடுதலையை கொடுத்தார், இந்த நபருடைய வாழ்க்கை மரணத்திலிருந்து எப்படி ஜீவனுக்குரியதாய் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் திரும்பியது. சாட்சியை பாருங்கள். விசுவாசத்தில் தேவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இதே பதிலை கொண்டு வரும்படியாக இயேசுவின் பெயராலும். என்னுடைய ஆரோக்கியம் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு இது வரைக்கும் சரீரத்துல எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. நான் எப்பவுமே வேலை செய்வேன். என் வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையுமே என் உடம்புல இருந்தது கிடையாது. ஒரு நாள் எனக்கு ஒரு தலைவலி ஆரம்பிச்சது. அந்த தலைவலி வரும்பொழுது நான் மாத்திரை எடுத்துப்பேன். சாதாரணமா எல்லாரும் தலைவலிக்கு எடுத்துக்கிற மாத்திரை மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு தலைவலின்னு. இதை பத்தி நான் என் கணவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். எனக்கு தலைவலி வரும், நான் மாத்திரை எடுத்துப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வலி போயிடும். ஆனா ஒரு நாள் நான் என் கணவர்கிட்ட வந்து சொன்னேன், என்னை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. நான் அந்த எமர்ஜென்சி ரூம்ல இருக்கும்பொழுது அங்க எடுத்த போட்டோ தான் இது எல்லாமே. நான் ஒரு வருஷத்துலேயே அநேக தடவை இந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு போவேன். ஆனா அந்த வருஷத்துல நான் ஒரு நாள் உணர ஆரம்பிச்சேன், எனக்குள்ளாக என்னுடைய நாக்குல அந்த சுவையே தெரியாம போயிடுச்சு. நாக்குல எனக்கு சுவையே தெரியாம போயிடுச்சு. எனக்கு காது கேட்காம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு எனக்கு பார்வையே இல்லாம போயிடுச்சு. கடைசியா என்னால எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் எழுந்து நிற்பேன், ஆனா அந்த இடத்துல நான் தடுமாற ஆரம்பிச்சிருவேன். நான் சமைக்கிறதுக்காக கிச்சன் போவேன். நான் வந்து சாப்பிடணும்னு நினைப்பேன், ஆனா என்னுடைய வயிற்றுல நான் சாப்பிட்றது எதுவுமே நிற்காது. நான் கிச்சனுக்கு போகும்பொழுது நான் செவரை பிடிச்சிட்டே இல்லை டேபிளில் பிடிச்சிட்டே தான் நடப்பேன். அந்த ஸ்டவ் கிட்ட போகிற வரைக்கும், கிச்சனுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் இப்படி தான் நடந்தேன். நான் சமைக்கும் பொழுது பக்கத்தில் இருக்க அந்த சிங்க் அது பக்கத்தில் சாஞ்சு நிற்பேன், நான் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக. என்னுடைய வேலையினால நான் அவங்களோடு இருக்க முடியாது. சில நேரத்தில் அவங்க வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. அங்கே யாருமே அவங்களோட இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் யாராவது வந்து அவங்கள பார்த்துட்டு வேணால் போவாங்க. நான் வேலையை முடித்து பிரயாணம் செஞ்சு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். நான் திரும்பி வரும்போது என்னுடைய மனைவியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். கொண்டு போகும்போது கூட அவங்க உடம்புல சக்தி இருக்காது, அவங்களால நடக்க முடியாது. எனக்கு தேவையானது எல்லாமே என் மனைவிக்கு என்ன ஆகுது. நீங்கள் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நான் எடுத்துட்டேன். நான் அந்த நேரம் APPM எலக்ட்ரோ கார்டியோகிராம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்தேன். HIV டெஸ்ட் கூட எடுத்தேன், எனக்குள்ள என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. ஆனால் எதையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் டாக்டர் சொல்லியிருந்தார், MRI ஸ்கேன் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு. என் முதுகில் நிறைய வலி எனக்கு ஏற்பட்டது. நான் நினச்சேன் இது சாதாரணமான ஒரு முதுகு வலி தான். என் தலைவலியோடு சேர்த்து இந்த வலி எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்தது.
எனக்கு சரியா தூக்கம் வராது, என்னால தூங்கவே முடியாது. நான் தூங்க போனா கூட அது விடிய காலம் 4 மணியா இருக்கும். நான் தூங்கும்பொழுது ஒரு வினோதமான நிலையில படுத்து தூங்குவேன். நான் சேர்ல உட்காந்துட்டு என்னுடைய காலை பெட்ல நீட்டிட்டு தான் தூங்குவேன். அது மட்டும்தான் எனக்கான சரியான நிலையை போல தோணுச்சு, என்னுடைய தலையை பின்னாடி சாய்ச்சிக்கிறதுக்காக. தலகாணி வச்சு என்னால படுக்க முடியாது. அப்படி நான் படுத்தேன்னா என்னுடைய பின்புறம் இருக்க தலையில பயங்கரமான வலி ஏற்படும். டாக்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு. நான் அந்த ஸ்கேன் எடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்கும்படியாக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்ப அவர் எனக்கு சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு. அதோடைய பேர் மெனின்கியோமான்னு சொல்லியிருந்தாரு. நான் எப்பவுமே விசுவாசத்துல இருக்க ஒரு பெண்ணா இருந்தேன். நான் ஒருபொழுதும் என்னுடைய விசுவாசத்தை கைவிடல. ஆண்டவராகிய இயேசுவை என் வாழ்க்கையில சந்தித்ததுல இருந்து அவர்தான் என் வாழ்க்கையில முதல் நபரும் மற்றும் முக்கியமான நபரா மாறினார். எப்ப டாக்டர் என்கிட்ட சொன்னாரோ, நான் அந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்டா எனக்கு கட்டி இருக்குன்னு தெரிய வரும்பொழுது அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆபரேஷன் பண்ணா கூட உங்களுக்கு 5% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு நீங்க உயிர் பழைக்கன்னு. அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கு பிற்பாடு நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்னு. அதுக்கு பிற்பாடு என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. என்னுடைய செயல்களை என்னால செய்ய முடியாது, என்னால கேட்க முடியாது, அந்த சுவை எனக்கு மீண்டும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இறந்து போக மாட்டேன் மற்றும் எதுவுமே எனக்கு நடக்காதுன்னு. ஏன்னா உயிருள்ள தேவனை நான் சேவிக்கிறேன். எனக்கு நினைவு இருக்கு, என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை பார்க்க போவாங்க டாக்டர்ஸ். ரிப்போர்ட்டில் அவங்களுடைய பேரு கீழே ஒரு சிவப்பு நேரத்தில் ஒரு கோடு கிழிப்பாங்க. இது எப்படின்னா, எப்படி இருந்தாலும் இவங்க இறந்துட போகிறாங்க. சில நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை அதிகமாக கவனிப்பாங்க என்னுடைய மனைவியை விட. இது எல்லாமே எனக்கு எதிர்ப்பு கொண்டு வந்துச்சு. எனவே நான் போனேன். என் குடும்பத்தாரிடத்துல என்னுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு 3 பசங்க இருந்தாங்க. நான் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆகப்பட்டு 3 நாட்கள் அங்கதான் இருந்தேன். என்னால பேச முடியல, நடக்க முடியல. என்னுடைய உடல் அசைவுகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. ஆனா நான் உறுதியா நம்புறேன், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தாரு. எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சூழ்நிலை கடந்து போயிடும், அவருடைய நாமம் மகிமைப்படும் எனக்கு தெரியும். நான் உடம்பு சரியில்லாம இருந்த அந்த நேரம் பிசாசு எப்பவுமே யோசனையை கொண்டு வருவான், உன்னால இதை ஜெயித்து வரவே முடியாதுன்னு. எல்லா நேரமுமே தோல்விகரமான எண்ணம், நான் சீக்கிரமா சாக போறேன்னு. ஆனா நான் எப்பவுமே அந்த மாதிரி அசுத்தமான யோசனை வரும்போது எதிர்த்து நிற்கிற ஒரு பெண்ணா இருந்து நான் அந்த யோசனையை எதிர்த்து சொல்வேன், இல்லை நான் உண்மையாகவே உயிர் வாழ்வேன்னு. தேவனுடைய நாமத்தை நான் என் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாருன்னு நான் சொன்னேன். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் ஏன் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும்? 3 நாளுக்கு பிற்பாடு நான் ரெட் ஜோன் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆயிருந்து. டாக்டர் வந்தாரு. அவர் சொன்னாரு, இப்ப எனக்கு அவரை சிகிச்சை செய்ய போறாருன்னு. அந்த தருணத்தில் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். பரிசுத்த ஆவி தான் எனக்கு பலன் கொடுத்தார். அந்த நேரத்தில் ஆலயத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டேன். நான் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னா அந்த நேரம் இவங்களுக்கு காது கூட கேட்காம இருந்துச்சு. அந்த நேரத்தை பார்த்து நான் பீடத்து மேலே ஏறின முழு பலத்தோட ஆண்டவரை சோதிக்க. பீடத்து மேலே ஏறி நான் கேட்டது, ஆண்டவரே இவங்களை குணப்படுத்துங்க. பீடத்தில் ஏறி இறங்கின உடனே தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு டாக்டர் ஐசியூக்குள்ள போனாரு. அங்க இருக்க பேஷண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அவர் அங்க என்ன பார்த்தார். அவர் சொன்னாரு, இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, உங்களால அசைய முடியுதா அல்லது நீங்க குணமாகறீங்களான்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய விரல்களை அசைச்சு என்ன கேட்டாரு, உங்களால பார்க்க முடியுதா என்னுடைய கை எங்க இருக்குன்னு. நான் அதை பின்தொடர்ந்து அவரை பார்த்துட்டே இருந்தேன். அவரை ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா, நான் பேசின சத்தத்தை அவர் கேட்கும் பொழுதுதான். ஏன்னா நான் பேச முடியாம ஆயிட்டேன். என்னால எதையுமே ஒழுங்கா பேச முடியாம ஆயிடுச்சு. அவர் அந்த நேரம் சொன்னாரு, சரி நீங்க சரியாயிட்டீங்க,
நீங்க உண்மையாகவே முழுமையா குணமாயிட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லியிருந்தாரு, இது எவ்வளோ பெரிய கட்டி உங்களுக்குள்ளாக இருந்தது, இது மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன், இது எல்லாம் முடிஞ்சு கூட நாங்க நினைச்சோம் நீங்க செயல் இழந்துருவீங்கன்னு, ஆனா எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுத்து கொண்டீங்கன்னு சொன்னாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். இதை வச்சு நீங்க சாட்சியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்த பிசியோதெரபிஸ்ட் என்னை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மூளையில கட்டி வந்திருந்ததுன்னா ஒரே இரவுல எல்லாவற்றையும் அவங்க மீண்டுமாக எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் முழுமையா குணமாயிட்டேன். நான் இப்போ வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்றேன். முன்னாடி என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு முழுமையா குணமாக்கப்பட்டிருக்கு. நான் எதெல்லாம் இழந்து போடணும், என்னென்ன செயல்கள் என் உடம்புல இழந்து போடணும், எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக இருக்க பரிசுத்தாவிக்கு நான் நன்றி சொல்றேன். பீடத்திலிருந்து எனக்காக வந்த வல்லமைக்காக. இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக. இனவித மக்களையும் தேவன் நமக்கு சொன்ன இந்த வார்த்தை போல் உங்களுடைய இருதயம் எப்படியானதா இந்த இடத்துல இருக்கு சோதிச்சு பாருங்க. பாவங்கள், பொய்கள், பொறாமைகள், வெறுப்புணர்ச்சி, மன்னிக்க முடியாத எண்ணங்கள், இது எல்லாமே உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுடைய சரீரம் வியாதிப்பட்ட சரீரத்தை போல, ஒரு புற்றுநோய் இருக்கக்கூடிய சரீரத்தை போல. ஏன்னா புற்றுநோயினுடைய வேலை எப்படியானது? அது ஒரு நபருடைய சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து அது மரணத்திற்கு அந்த நபரை இந்த இடத்துல கொண்டு செல்லும். அதே போலதான் இந்த பாவம், இந்த வெறுப்புணர்ச்சி, இந்த மன்னிக்க முடியாத எண்ணங்களும் கூட உங்களுக்குள்ளாக நீங்கள் அப்படியான எண்ணங்களை உடையவராய் இந்த இடத்துல இருக்கும்போது அது பல விதமான பிரச்சனைகள் இந்த இடத்துல உருவாக்கும். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி. நீங்க சாட்சியில பார்த்தீங்க, இந்த நபர் எப்படி இந்த விசுவாசத்தில் இந்த இடத்துல இருந்தாங்க. தேவன் எனக்கு குணமாக்கலை கொடுப்பார், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், தேவன் எனக்கு வழிகளை திறப்பார். இந்த உறுதி எங்கிருந்து வந்தது? ஏன்னா இந்த நபருடைய உறவு தேவனோடு நெருக்கமான உறவாய் இந்த இடத்துல இருந்தது. நீங்க தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய வழிகளை செய்கிற ஒருவராய் இருக்கும் பொழுது மிக நிச்சயம் பிசாசுடைய எல்லா தந்திரங்களை ஜெயிக்கிற ஒருவராய் நீங்க இந்த இருப்பீங்க. எனவேதான் தேவன் இந்த நேரம் இந்த சாட்சியிலிருந்து மட்டுமல்ல, இந்த நாள் அவர் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தையிலிருந்தும் உங்களுடைய பகைஞர்களையும் நீங்கள் நேசியுங்கள். உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள். உங்களை சபிக்கிறவர்களையும் நீங்கள் இந்த இடத்தில் ஆசீர்வதியுங்கள். இது மிக கடினமானது, ஆனா முடியாதது கிடையாது. எனவேதான் தேவன் அதை நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறார். நம்ம அதை செய்ய முடியாது. நீங்க அதை செய்யுங்க. உங்க இருதயத்தை சுத்தமாக்குங்க, உங்க வாழ்க்கையை சுத்தமாக்குங்க. இது என்னுடைய சொந்த பலத்தினால செய்ய முடியல. எனவேதான் நாளை இந்த விசுவாசத்தினுடைய கூட்டத்தில் எங்களோட இணையலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆவிக்குரிய சுவர்களும் தகர்த்துக்கப்படும்படியாக நீங்கள் இந்த கூட்டத்துல வரும்பொழுது ரோஜாவை இந்த இடத்துல கொண்டு வாங்க. இந்த கூட்டத்துல நீங்கள் கலந்து கொள்ளும்போது தெரிந்து கொள்வீர்கள், இந்த ரோஜாவை கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, தேவன் எந்த திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் கற்றுக்கொள்ளும்படியாக. எனவே இந்த விசுவாசத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீது கொடுத்த அதி அற்புதமான பதிலை பெற்றுக்கொள்ளவும் அல்லது பெற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்தவும் தேவன் உங்களுக்கான பலனை கொடுக்கவும் இந்த ஜெபத்தை செய்யலாம். இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த நபருடைய வாழ்க்கையை விடுதலை செய். எந்த கட்டுகளில், எந்த அசுத்தத்தின் வேலைகளில் இவருடைய வாழ்க்கையானது இந்த நிறுத்தப்பட்டதா இருக்கிறதோ, என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, எல்லா சுவர்கள் இவருடைய வாழ்க்கையிலிருந்து விழட்டும். என் தேவனை, நீர் என்று சொல்லி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களுடைய வார்த்தை. என் தேவனே, இந்த வார்த்தையை இவர்கள் இப்போது தெரிந்து கொண்டவராயிருக்கிறார். இவருடைய எதிரிகளையும் சிநேகிக்க வேண்டும் என்று இந்த உலகமானது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எங்கள் எதிரிகளை நாங்கள் இந்த வெறுக்கும்படியாக, அவர்களுக்கு மோசமானதை நினைக்கும்படியாக. ஆனால் நீ சொல்கிறேன், உங்கள் எதிரிகளையும் சிநேகியுங்கள். தேவனை, நாங்களும் வழியை ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய வழியினாலே இந்த நபர் மீது இந்த விடுதலையை, குணமாத்தலை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். இவர் வாழ்க்கை மகிமைக்கான சாட்சியான வாழ்க்கையா இருக்கட்டும். இவரையும் ஒரு வீட்டையும் ஆசீர்வதிக்கிறேன். விசுவாச நாளை எங்களோட கூட்டத்தில் இணைய போகிற பல மக்களுடைய வாழ்க்கையை இந்த தேவனை நீர் ஆசீர்வதிக்க உம்முடைய பலனான கைகளை இந்த தேவனை தயார்படுத்த முடியும் கேட்கிறேன். இந்த நபருடைய வாழ்க்கை உம்முடையதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். தேவன் உங்களை வழி நடத்தட்டும்.
ஆசீர்வதிக்கட்டும். நாளை விசுவாசத்தில் ஆலயத்தில் எங்களோடு யார் இணைய போகிறீர்களோ மறக்காதீர்கள். நாளை மாலை 7 மணிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்கள் தகர்க்கப்பட முடியாது. கூட்டத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.